நாய் ஒரு செல்லப் பிராணி. நாய் நன்றியுள்ள பிராணி. நாய் மனிதர்களின் நண்பன், பாதுகாவலன். அதை நாய் என்று அழைக்காமல் அவன் என்றோ அல்லது அவள் என்றோ அழைக்க வேண்டும் என்று நாயின் புகழ் பாடுவோர் அநேகர். ஆனால் வேதாகமம் நாய்களைப் பற்றி என்ன கூறுகிறது என்றும், அதன் மூலமாய் தேவன் நமக்கு கற்பிக்கும் ஒழுக்க நெறிகள் என்ன என்பதை பற்றியும் 2 பிரிவு காணொளிகளின் வாயிலாக நாம் அறியவிருக்கிறோம். இவைகள் வெளியே சொல்லப்படாத, சொல்ல மறுக்கும் நாயின் குணங்கள். இதை கற்பித்து மனிதனுக்கு தேவன் படிப்பினையை வழங்கினார். பார்ட் 1. விவிலியத்தில் நாயின் இயல்பு குணங்கள். தி டாக்ஸ் நெகட்டிவ் நேச்சர். 1. நாய் ஒரு அவமதிக்கப்பட்ட தாழ்ந்த உயிரினம். 1 சாமுவேல் 17:43. நான் என்ன நாயா, நீ தடிகளோடு என்னிடம் வருகிறாய்? இந்த வசனத்தின்படி நாயின் செயல் என்னவென்றால், நாய் எனச் சொல்லப்படுவது தாழ்வானதாக கருதப்படுவது ஆகும். 2. நாய்களுக்கு சடலங்களை தின்னும் இயல்பு உண்டு. 1 இராஜாக்கள் 21:23. யெசபெலை நாய்கள் தின்னும். இந்த வசனத்தின்படி நாய்கள் செத்த சடலங்களை தின்னும். 3. நாய்கள் சுற்றி வளைத்து தாக்கும் இயல்பு கொண்டவை. சங்கீதம் 22:16. நாய்கள் என்னைச் சூழ்ந்திருக்கின்றன. இந்த வசனத்தின்படி நாயின் செயல் என்னவென்றால் நாய்கள் சுற்றி வளைத்துக் கொண்டு தாக்கும். 4. நாயின் குறைக்காத, மௌனமான இயல்பு. ஏசாயா 56:10. குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். இந்த வசனத்தின்படி நாய்கள் ஒரு சில நேரங்களில் குறைக்காமல் அமைதியாக இருக்கும். 5. நாய்களின் பேராசையான உணவு தின்னும் இயல்பு. ஏசாயா 56:11. திருப்தியடையாமலிருக்கும் பெருவயிற்று நாய்கள். இந்த வசனத்தின்படி நாய்கள் எப்போதும் உண்ண விரும்பும் மற்றும் திருப்தியே அடையாது. 6. நாயின் அசுத்தத்துடன் தொடர்புடைய இயல்பு. உபாகமம் 23:18. நாயின் கூலியே கர்த்தரின் ஆலயத்திற்கு கொண்டு வராதே. இந்த வசனத்தின்படி நாய்கள் அசுத்த செயல்களுடன் தொடர்பு கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. 7. நாய்கள் மிகவும் தாழ்ந்ததாக கருதப்படும் இயல்பு. யோபு 30:1. அவர்களின் தந்தைகளை என் மந்தையின் நாய்களோடு சேர்க்கக்கூட நான் வெறுத்தேன். இந்த வசனத்தின்படி நாய்கள் மிகவும் கீழான நிலையில் வைக்கப்படுகிறது. 8. நாய்கள் தான் கக்கினதை தின்னத் திரும்பும் இயல்பு. நீதிமொழிகள் 26:11 மற்றும் 2 பேதுரு 2:22. நாய் தன் வாந்திக்கு திரும்புவது போல. இந்த வசனத்தின்படி நாய் தன் எடுத்த வாந்தியை தானே மீண்டும் தின்னும் பழக்கமுடையது. இது வேறு எந்த மிருகங்களிடமும் இல்லாத கீழ்த்தரமான குணம். 9. நாய்களின் மிச்ச உணவுகளை தின்னும் இயல்பு. மத்தேயு 15:27. நாய்களும் எஜமானரின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. இந்த வசனத்தின்படி நாய்கள் மீதமுள்ள உணவுகளைத் தின்னும். 10. நாய்கள் புண்களை நக்கும் இயல்பு. லூக்கா 16:21. நாய்கள் வந்து அவன் புண்களை நக்கியது. இந்த வசனத்தின்படி நாய்கள் புண்களை நக்கும் பழக்கமுடையது. 11. நாய்களின் பரிசுத்தத்தை அறியாத இயல்பு. மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்காதே. இந்த வசனத்தின்படி நாய்கள் எது சுத்தமானது, எது சுத்தமில்லாதது என்று உணராமல் இருக்கும். 12. நாய்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கும் நிராகரிக்கப்பட்ட நிலை. மத்தேயு 15:26. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பது சரியல்ல. இந்த வசனத்தின்படி நாய்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கும் உயிரினமாக காணப்படுகிறது. நாம் நம்முடைய வீட்டிற்குள் நாயை அனுமதித்தோம் என்பதற்காக வேதத்தின் வழிமுறைகளை மாற்றக்கூடாது. 13. நாய்களின் ஆபத்தான எச்சரிக்கப்பட வேண்டிய இயல்பு. பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வசனத்தின்படி நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. முடிவாக நாயின் இயல்புகளை பார்ப்போம். அனிமல் பிஹேவியர். நாய் எனச் சொல்லப்படுவது தாழ்வானதாக கருதப்படுவது ஆகும். நாய்கள் மிகவும் கீழான நிலையில் வைக்கப்படுகிறது. நாய்கள் செத்த சடலங்களைத் தின்னும். நாய்கள் சுற்றி வளைத்துக் கொண்டு தாக்கும். நாய்கள் ஒரு சில நேரங்களில் குறைக்காமல் அமைதியாக இருக்கும். நாய்கள் எப்போதும் உண்ண விரும்பும், அதாவது பேராசை கொண்டிருக்கும். நாய்கள்
அசுத்த செயல்களுடன் தொடர்பு கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. நாய் தன் வாந்தியை தானே மீண்டும் தின்னும் பழக்கமுடையது. நாய்கள் மீதமுள்ள உணவுகளைத் தின்னும். நாய்கள் சுத்தமானதை உணராமல் இருக்கும். நாய்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கும் உயிரினமாக காணப்படுகிறது. நாய்கள் புண்களை நக்கும் பழக்கமுடையது. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. பிரசங்கி 7:16 சொல்கிறது, மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, ஏன் உன்னை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? நாம் இந்த வளர்ப்பு பிராணிகளின் விஷயத்தில், குறிப்பாக நாய்களின் விஷயத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையின் அளவை குறைத்தோ அல்லது அளவுக்கு மிஞ்சியோ செயல்படக்கூடாது. தேவன் எதை சொல்லியிருக்கிறாரோ அதற்கு சரியாகவே நம்முடைய கீழ்ப்படியுதல் மற்றும் செயல்பாடு அமைய வேண்டும். நம்முடைய இரக்கம், நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய அன்பு, இந்த எல்லாவற்றையும் தேவனுடைய சத்தியத்தை விட மேலாக வைத்து செயல்படக்கூடாது. அளவு மிகவும் முக்கியம். அளவு குறைந்தாலும் ஆபத்து, அளவு கூடினாலும் ஆபத்து. அதனால் அளவை காப்போம், அளவோடு நடப்போம். யார் யாரை எங்கெங்கு வைக்க வேண்டுமோ அங்கங்கே அவரவர்களை வைத்தால்தான் அது அந்தந்த இடத்தில் சரியாக இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சற்று கவனமாக சிந்தித்துப் பாருங்கள். நாய்கள் தன் இனத்தை தானே வாழ வைக்காத சுயநலமான மிருகம். எப்படி என்றால், நாய்கள் தங்களுக்கென ஒரு எல்லை வைத்துக் கொண்டு வாழும். அந்த எல்லைக்குள் வேறு நாய்கள், ஈவன் தன் இனத்தைச் சேர்ந்த நாய்களே வந்தாலும் அதை எளிதாக அனுமதிக்காது. ஏன் தெரியுமா? அங்கு கிடைக்கும் உணவு, அங்கு கிடைக்கும் நன்மைகள், அவை தனக்கும் தன்னுடைய குழுக்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற சுயநல மனப்பான்மை. அதனால்தான் வேறு எந்த நாயும் அதன் எல்லைக்குள் வந்தால் கூட்டமாக சேர்ந்து சண்டையிட்டு துரத்திவிட முயற்சிக்கும். மற்றும் அதன் எல்லைக்குறியை சிறுநீர் கழித்து மற்ற நாய்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும், இது என்னுடைய ஏரியா, மீறி உள்ளே வராதே என்று. வீடு வீடாக திரியும், தெருவிலேயே வாழும், தெருவிலேயே உட்காரும், தெருவிலேயே நிற்கும், தெருவிலேயே படுக்கும், தெருவிலேயே சண்டையிடும், தெருவிலேயே பாலுறவு கொள்ளும், தெருவிலேயே வாந்தி எடுக்கும், எடுத்த வாந்தியையே தானே தின்னும். ஏன் மலத்தைக் கூட தின்னும். பிறரை கடித்தும் குற்ற உணர்வு கொள்ளாது. அதை புத்தி சொல்லி திருத்த அது மனிதனல்ல, மாறாக நாய். இதே காரியத்தை மனிதர்களும் செய்கிறார்களே என்பீர்கள். அவர்களும் இந்த நாய்கள் போலத்தான். கொடுமை என்னவென்றால், இதை வளர்ப்பதற்கு நமக்கு பெருமை என்ன வேண்டி கிடைக்கிறது? இந்த குணம் நம்மிடத்திலும் இல்லையா? நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்ந்து மற்றவர்களை புறக்கணித்து அவர்களை எந்த நன்மையையும் அடைய விடாமல் அதை தட்டிப் பறித்து பிறருடையதையும் சேர்த்து நம்முடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி நாம் மட்டுமே அனுபவிக்க முயற்சிப்பதில்லையா? இதுதான் மனிதத்தன்மையா? அல்லது நாய் குணமா? நாய்களும் பூனைகளும், ஏன் எல்லா மிருகங்களும் சுயநலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான். அன்பானவர்களே, நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நாயை தேவன் நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இந்த சுயநலம் பிடித்த நாய்களைப் போல மனிதர்களாக இருப்பதின் அர்த்தத்தையே இழந்து வருகிறோம். நாம் யாரோடு அதிகம் இருக்கிறோமோ, யாரோடு அதிகம் பழகுகிறோமோ, நம்மை அறியாமலேயே அதன் சுபாவத்திற்கு நாமும் ஆளப்படுவோம், அடிமையாவோம். எச்சரிக்கை! மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் இறைவனின் பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. நாம் எவ்வளவு கீழ்த்தரமாக மாறியிருக்கிறோம் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என் அன்பர்களே, என் இதயத்தை மிகவும் காயப்படுத்திய ஒரு விஷயம்தான் இது. நம் நாட்டில் குழந்தைகள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவைகள் நாட்டின் எதிர்காலமும் கூட. ஆனால் சில நேரங்களில் இந்த குழந்தைகள் வெளியே விளையாடும் போதோ அல்லது பள்ளிக்குச் செல்லும் போதோ தெருநாய்களால் தாக்கப்படுகின்றன. அந்தச் சிறு குழந்தைகள் அனுபவிக்கும் வேதனையை நினைத்துப் பாருங்கள். அவர்கள் உடலில் ஏற்படும் காயங்கள் வாழ்நாள் முழுவதும் மறையாத ரணங்களாகவே இருக்கும். பல குழந்தைகள் தங்கள் உயிரையே இழந்திருக்கின்றனர். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று பெற்றோர் கேள்விப்படும் போதும், தங்கள் குழந்தையை அந்த நிலைமையில் பார்க்கும் போதும், அந்த ஒரு தருணம் அவர்கள் எப்படி உணர்வார்கள்? சிந்தித்துப் பாருங்கள். அவர்கள் முற்றிலும் உடைந்து போய் விடுவார்களே. அவர்கள் வாழ்வதே தங்கள் குழந்தைகளுக்காகத்தானே. அவர்கள் போய் புகார் கொடுத்து, அதிகாரிகள் நாய்களை பிடிக்க வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் இரக்கம் காட்டுகிறோம் என்ற பெயரில் நாய்களை ஒளித்து வைத்து அவைகளை பாதுகாக்கிறோமே. ஒரு நிமிடம் நின்று யோசித்து பாருங்கள். இதே உங்கள் சொந்த குழந்தைக்கு நடந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? அப்போதும் இப்படியே செய்திருப்பீர்களா?
அப்போதுதான் அந்த பெற்றோரின் வலி உண்மையாக உங்களுக்கு புரிந்திருக்கும். இதுதான் மனிதத்தன்மையா? நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உண்மையிலேயே மனிதர்கள்தானா? இல்லையெனில் வேறு ஏதாவதா? இதற்கெல்லாம் காரணம்தான் என்ன? ஒன்றும் இல்லாதபோது நாம் எப்படி இருந்தோம்? ஆனால் இப்போது உன் ஆடம்பரத்தை நாய் வளர்ப்பதிலா காட்டுவது? வேதம் சொல்கிறது, மூடனுக்கு மகிமை தகாது என்று. அவனவன் செய்கைக்குத் தக்க பலன் சீக்கிரமே உண்டு. அரசன் அன்று கொல்வான், ஆனால் தெய்வம் நின்று கொல்லும். தப்பிக்கவே முடியாது. அன்பானவர்களே, நாம் நாய்களை வீட்டுக்குள் கொண்டு வந்து அதை நம்முடைய பிள்ளையைப் போல வளர்த்தாலும் அது மனிதனாகாது. நாய் நாய்தான், மனிதன் மனிதன்தான். அன்பு இருக்கட்டும், ஆனால் ஒழுங்கோடு இருக்கட்டும். இரக்கம் இருக்கட்டும், ஆனால் தேவனுடைய சத்தியத்தின்படியே இருக்கட்டும். நாம் ஒரு விஷயத்தை மிக உயர்வாக மதிக்கிறோம் என்பதற்காக அதை மற்றவர்களும் அதேபோல் மதிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்முடைய மதிப்பீடு அவர்களுடைய மதிப்பீடாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் பிறருடைய பார்வையையும் பிறருடைய மதிப்பீடையும் நாம் மதிக்கத் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான மரியாதை, அதுதான் ஒழுக்கம், அதுதான் மனிதத்தன்மை கூட. உங்கள் பொறுமைக்கு நன்றி. ஆவிக்குரிய பார்வையுடன் பார்ட் 2 வீடியோவில் விரைவில் மீண்டும் சந்திப்போம்.